வாங்கங்க நம்ம ஆட்டோட ஒரு பகுதியை கூட விட்டு வைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சமைச்சிடுறது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆட்டு நுரையீரலை வச்சு சூப்பரான கிரேவி, தொக்கு எதுனாலும் சொல்லலாம். நல்லா சுவையா ரொம்ப எளிமையா வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. சுவாச பிரச்சனை உள்ளவங்க மாசம் வந்து 2 தடவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பாருங்க, நுரையீரல் வந்து கடையிலே வந்து நல்ல பெரிய பெரிய பீஸா வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய பீஸா போட்டோம் அப்படின்னா கிரேவிக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால இதை ஃபர்ஸ்ட் வந்து அருவாமனையோ இல்ல கத்தியோ யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காத்து இருக்கிற மாதிரி வந்து ஏதோ பலூனை கட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஏர் வந்து உள்ளக்க இருந்துச்சு. பாருங்க, எல்லாத்தையும் வந்து நல்ல குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி நல்லா 2-3 தடவை வந்து தண்ணியில வந்து கழுவிட்டு வந்தாச்சு. இப்ப கிரேவிக்கு வந்து 1/4 கிலோ போல வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சதை நீள நீளமா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு வந்து தேங்காய், தக்காளி எதுவுமே வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். இதெல்லாம் போடாமையே கிரேவி வந்து நல்லா இருக்கும். குக்கர் காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சி வரவும் செரிமானத்துக்கும் நல்லா வாசத்துக்கும் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் வந்து நல்லா நமக்கு பொரிஞ்சு வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் நீள நீளமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிட வேண்டியதுதான். வெங்காயம் நமக்கு நல்லா கண்ணாடியா வந்து சுருள வந்து வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷம் போல வதக்குனாவே நமக்கு சூப்பரா வந்து வெங்காயம் சுருள வதங்கி வந்துடும். இப்போ 1.5 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரை வந்து வதக்கிக்கலாம். பாருங்க, நமக்கு நல்லா வந்து பச்சை வாசம் போற வரை வதங்கி வரவும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற நுரையீரல் சேர்த்துக்கலாம். நுரையீரல் வெங்காயத்துல எல்லாம் பக்கத்துலயும் வர்ற மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நுரையீரலுக்கு உப்பு வந்து கம்மியா தான் சேர்க்கணும், ஏன்னா நுரையீரல் வந்து உப்பு விட்டு வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பத்தலனா கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் சேர்க்கறது வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்ப நுரையீரல் வந்து ஓப்பன்ல வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்க விடலாம். பாருங்க, நுரையீரல் வந்து நமக்கு இந்த மாதிரி தண்ணியா வந்து நொறையா வந்து வதங்குற மாதிரி இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வத்துற வர வந்து அடுப்புல இருக்கணும். அப்பதான் இந்த பச்சை வாசம் எல்லாமே அடிக்காம இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இன்னுமே வந்து 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணி நமக்கு நல்லா வத்தி வந்தாப்புல இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உரப்புக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் நம்ம நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நீங்க நல்லா காரமா சேர்ப்பீங்க அப்படின்னா இன்னுமே கூட காரம் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இதுக்கப்புறமும் மிளகுத்தூள் சேர்ப்போம், அதனால காரம் கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போ நுரையீரலுக்கு வந்து கொஞ்சமா வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7ல இருந்து 8 விசில் கிட்டக்க விட்டு எடுத்துக்கிட வேண்டியது தான். விசில் போகவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு நுரையீரல் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நமக்கு நல்லா வந்து கொதிச்சு வரவும் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கிரேவி வந்து உரப்பா இருந்துச்சு அப்படின்னா மிளகுத்தூள் கூட சேர்க்க வேணாம். மிளகுத்தூள் சேர்க்காமையும் நல்லா இருக்கும். பாருங்க, நமக்கு ஆட்டு நுரையீரலும் சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெய் பிரிய வச்சுட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஆட்டு நுரையீரல் கிரேவி, அப்படி இல்லைன்னா வறுவல் வந்து ரெடி. நம்மளுக்கு திகட்டாம நல்லா நிறைய அதிகமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.